ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்தில் தண்டபாணி. சரி, இன்றைக்கி Q&A உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள். இன்றைக்கி ஒரு சில கேள்விகள் தான் இருக்குது. 1 மணி நேரம் ஆகாது அப்படின்னு நம்புகிறேன். தெரியல. ஓகே. ஸோ கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு செய்தி, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை பகிர்ந்துட்டு நம்ம வந்து பின்ன கேள்வி பதிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம். என்ன அப்படின்னா, நம்ம சேனல், அதாவது இந்த நித்திலம் தண்டபாணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேனல் ஆரம்பித்தது வந்து 2019ஆவது ஆண்டு. நாம் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம், நம்ம வந்து அதில் காணொளி இனிமேல் தொடர்ந்து போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்து ஒரு முதல் காணொளியை பகிர்ந்த அந்த ஒரு வந்து 2019ஆவது ஆண்டு. ஞாபகம் இருக்கிறது சரின்னா நவம்பர் இல்லை அக்டோபர் மாதம் பகிர்ந்திருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ அதிலிருந்து நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது பல ஏற்ற இறக்கங்களும் நிறைய விஷயங்கள் அப்படி தாண்டி வந்தோம் அப்படின்னு பாருங்களேன். ஸோ ஏறத்தாழ ஒரு 7 ஆண்டுகள் கடந்தபடி பயணம் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் திருவருள் கருணையினால் நமக்கு நல்ல அன்பர்கள் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் மூலமாக எனக்கு நிறைய செய்திகள் அப்படிங்கிறது தெரிஞ்சு, இந்த நூல் பாருங்கள், இந்த நூல் படிங்க, இந்த பெரியவரை பற்றி சொல்லுங்கள். அப்போது இது எல்லாம் தேட 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 திருவருளால் நமக்கு நிறைய செய்திகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கப்பெற்றது. அது எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் பொருத்தி பார்த்து அனுபவம் பெற்று பின் அதை வந்து பகிரக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறதும் நமக்கு வாய்க்க பெற்றது. முன் செய்த தவத்தின் பயணம் அது என்ன அப்படின்னா, ஒரு செய்தியை வந்து நமக்கு படித்தோடனே புரிஞ்சிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை, ஒரு அலசி ஆராயக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது இருந்த ஒரு காரணத்தினால இதெல்லாம் ரொம்ப எளிமையாகவும் வேகமாகவும் நம்மளால் செய்ய முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல வேண்டியது தான். உங்களுக்கு நன்றி சொல்லணும், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்படி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ நம்மளுடைய நண்பர்கள், நெருங்கிய நம்மளுடைய வெல் விஷர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க என்ன சொன்னாங்க, சேனல் நல்லா இருக்குது, நல்லபடியாக போயிட்டுருக்கு, நிறைய அற்புதமான தகவல்கள் அப்படிங்கிறது இருக்குது. பட்டு இப்போ இந்த Q&Aலாம் நிறைய அற்புதமான செய்திகள் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளெல்லாம் நிறைய நல்ல வீடியோஸ் இருக்குது. பட் இது வந்து ஒரு இடத்துல ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ அதற்கு ஏதாவது வகுப்பு எடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த வகுப்பு எடுக்கிறத பற்றி நமக்கு ஒரு மனதில் வந்து ஒரு இது இருந்துக்கிட்டே இருந்தது. பட்டு ஒரு மனோமாற்றம் திருவருளான. ஸோ இன்றைக்கி வந்து அதற்கு ஒரு 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 முடிவு செய்துட்டு நம்ம அதற்கு உண்டான ஒரு படி எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இது. அப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், ஒரு டைரக்ட் இப்போ கூகுள் மீட்டோ இல்லை ஜூம் கிளாஸோ பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். அதற்கும் ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் நம்ம வந்து ரெக்கார்டட் ஆடியோஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துட்டு ஒவ்வொரு தலைப்பு, ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ சைவ சித்தாந்தம்னு எடுத்துக்கிட்டோம்னா, சைவ சித்தாந்தத்தில் எண்ணற்ற நூட்கள் இருக்குது. ஒரு பர்டிகுலராக ஒரு எடுத்தோம்னா அதனுடைய ஆழம் காணுவதற்கு ஒரு தலைப்புக்குள்ளேயே அந்த சப்டைட்டில்ஸ் நிறைய கொடுத்து அப்படியே போடும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுபோல் நிறைய நூட்கள் வந்து அந்த பைப்லைனில் இருக்குது. எல்லாமே வந்து ஆடியோ ஒன்லி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது ஈஸியாக கேட்டுக்கவும் முடியும். டேட்டா அதிகமாக செலவும் ஆகாது. நான் என் மூஞ்சி கையை காலையை அசைக்கிறத பார்க்கணுன்னு நான் அவசியம் ஒன்றும் இல்லை பாருங்களேன். ஸோ அதனால் இது ஒரு ஆடியோ சென்ட்ரிக்கான ஒரு வகுப்பு. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு இதற்கு கட்டணம் அப்படிங்கிறது எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனில் இருக்குது. பின்ன நான் அதை தெரிவிக்கிறேன். ஸோ இதற்குண்டான ஒரு ஆப், இது வந்து ஒரு மொபைல் ஆப், போத் ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிளில் வந்து கொடுக்கறதுக்காக ஒரு மொபைல் ஆப் டிசைனில் இருக்குது. அந்த ப்ராசஸில் அது போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஆப், இதனுடைய பேர் என்ன தெரியுங்களா? திருவருள். இதுதான் பேரே. நம்ம முன்னாடியிலேருந்து அதில் அப்படியே அமைஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ திருவருள். இப்போ இது வந்து ஆப்புக்கு ஒரு வெப்சைட்டு, ஒரு சின்ன லிங்க் இருக்குது. ஸோ திருவருள்.in அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டுக்கு உண்டான லிங்க்கை கீழே தர்றேன். அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இது மட்டும் இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் அப்படிங்கிறது மட்டும் கேட்டிருக்கோம். ஏன்னா உங்களுடைய ஆர்வம் அப்படிங்கிறது இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒன்றிற்கு மேற்பட்ட பதில்கள் கொடுக்கலாம். ஸோ அதனால் உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய பேர், இந்த வகுப்புகளில் உங்களுக்கு எது மேலே ஆர்வம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு, அப்புறம் உங்களுடைய ஊர், நாடு, சரிங்களா, டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட் அண்ட் கண்ட்ரி, இது மட்டும்தான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சுக்கலாம், ஓகே எவ்வளோ ஆர்வம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ தான் இப்போதைக்கு. இது மட்டும்தான். ஆப் அப்படிங்கிறது வந்து டிசைனிங் ப்ராசஸில் இருக்குது. ஸோ அது முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு தகவல் அப்படிங்கிறது தரேன். இப்போதைக்கு நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், கீழே கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து அதை உள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போய் உங்களுடைய அந்த தகவலை வந்து அதில் நீங்கள் பகிர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ப்ராசஸ் இன்னும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பேருதவியாக இருக்கும். உங்களுடைய நல்ல ஒரு வரவேற்பும் ஆதரவும் நல்லது ஒரு ஆசியும் நமக்கு வந்து பூரணமாக கிடைக்கணும். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து மென்மேலும் வளரணும். இந்த மாதிரி நிறைய செய்திகளை வந்து மக்களிடம் கொண்டு போய்
சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆர்வத்தில் செய்யக்கூடிய ஒரு முயற்சி. ஸோ திருவருளால் திருவருள்னே பெயர் வைக்கப்பட்டு நம்ம ஒரு ஆப் அண்ட் ஒரு கண்டினியூட்டி ஒரு வெப்சைட் அப்படிங்கிறதுல அப்படி நம்ம பயணிக்க போகிறோம். ஸோ சொல்லிட்டேன் இன்றைக்கி. இது இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது சில நாட்களாக, இன்றைக்கி சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களோட தொடங்குகிறோம். இப்போ நம்ம கேள்வி பதிலுக்குள்ளே போகலாம். பத்மினி பிரியங்கா அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், நாம் கோவிலுக்கு போகும்பொழுது கொண்டு செல்லக்கூடிய தேங்காய், பூ, பழம், வெத்தலைவாக்கு, கற்பூரம், எலுமிச்சை இதெல்லாம் எதுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக எனக்கு எதுக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அப்படின்னாலுமே ஒரு பெரியவர் சொன்ன, ஒரு பெரியவர்னா நான் ஆன்மீக துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர், அவர் சொன்னதை கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த தேங்காய், எலுமிச்சம்பழம், வெத்தலைவாக்கு இது இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த தேங்காய், எலுமிச்சம்பழம், வெத்தலைவாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு இந்த இறை ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியதை கிரகிப்பதற்கு உண்டான ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, தேங்காய் கொண்டு போகும்பொழுது 2 தேங்காய் கொண்டு போவாங்க, எலுமிச்சம்பழம் கொண்டு போகும்பொழுது 2 கொண்டு போவாங்க. அதுதான் மினிமம். அதுக்கு மீறி நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொண்டு போகலாம், மினிமம் அதுதான். சரிங்களா? இப்போ இது என்ன ஆகும்னா, வெத்தலைவாக்கு கூட வச்சு தான் அதை கொடுப்பாங்க. ஏன்னா வெத்தலைவாக்கு மங்களகரமான ஒரு பொருள்னு சொல்லுவாங்க. பட் மங்களகரம்ங்கிறத காட்டிலும் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் ஏதோ எனர்ஜி சம்மந்தமான ஒரு காரியம் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா சொன்னவர் எனக்கு இவ்வளோ தான் சொன்னார், நானும் உங்களுக்கு அதை சொல்கிறேன், நான் கேட்டதும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை சாமிகிட்ட வச்சு, அதாவது இப்போ நாம் நம்ம கையிலிருந்து அவங்களுக்கு தரோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கே பூசாரி என்ன பண்ணுவார்னா, தொட்டு இது பண்ணுங்கன்னு சொல்லுவார். நம்ம கொடுக்கும்போது நாம் தொட்டு இது பண்ணணும், நம்ம எனர்ஜி அதில் அட்ராக்ட் ஆகும். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தொடுவாங்க அதை. அப்போது இது என்ன பண்ணுறாங்க, நேராக கொண்டு போய் சாமியினுடைய பாதத்தில் வைக்கிறாங்க. சரிங்களா? பூவும் அது போல தான். இது எல்லாமே அந்த எனர்ஜியை கிராப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயம். பூங்கிறது வாசனையான மலர் கொடுக்கணும். இன்றைக்கி எல்லா சாமிக்கும் அரளி தாங்க ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லி இந்த விசைச்செடி கொடுத்து எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுறோம். அரளி ஒரு சில நேரங்களில் ஒரு சில தேவைக்காக ஒரு சில தெய்வங்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. சரிங்களா? எல்லா தெய்வத்திற்கும் சாமி பூ கட்டுறேன்னு சொல்லிவிட்டு அந்த அரளியை வச்சு கட்டி கொடுத்துட்றாங்க. அது பண்ணக்கூடாது. நாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வாசனையான மலர்களை தங்க கையால் தொடுத்து அதை கொண்டு போய் சாமிக்கு இடணுங்கிறது தான் நம்மளுடைய வழக்கத்திலேயே உண்டு. பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள். சரிங்களா? அந்த அரளிப்பூ எல்லாரும் ஈஸியாக இருக்குன்னு அரளிப்பூ கட்டிட்டு போகாதீங்க. அப்புறம் அந்த வாசனையே இல்லாத அந்த பட்டன் ரோஸ் இருக்கும் பாருங்க, அதை வாங்கிட்டு போகிறது. வாசனை இருக்கணும் பூவில். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க, சாமி மேலே வச்சு அந்த தேங்காயை உடச்சி ஒன்றா அதை சாமி மேலே இது பண்ணுறதுக்கு இல்லை உடச்சி அந்த தேங்காய், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், இது எல்லாத்தையும் சாமியினுடைய பாதத்தில் வச்சு நம்மளுடைய பெயர் சொல்லி அந்த இடத்துல ஒரு அர்ச்சனை அப்படிங்கிறது நடக்குது. இந்த பெயர் சொல்லி அர்ச்சனை நடக்குது, இதனால் ஒரு மாற்றம் வருதான்னு கேட்டால் கிடையாது. எனக்கும் அதில் உடன்பாடு கிடையாது. மேட்ரிங் என்னென்னா, நாம் கொடுத்த பொருள் அங்கே சாமியினுடைய பாதத்தில் போகுது. அந்த இடம் ஒரு வகையான சக்தி நிலை ஊட்டப்பட்ட ஒரு இடம். ஸோ அந்த ஒரு இடத்துக்குள்ளே அது போயிடுச்சு. சரிங்களா? அந்த சாமி மேலே அது பட்டுருச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ரெவெண்டு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அதான் மினிமம் நம்பர்னு சொன்னேன். இந்த ரெவெண்டு கொடுக்கணுன்னா 2யுமே கொண்டு நம்மக்கிட்ட தரமாட்டாங்க. ஒன்று சாமிகிட்ட இருக்கும், ஒன்று நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. இதே கிராமத்தில் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, 3 எலுமிச்சம்பழம் இருக்கும். ஒன்று சாமிகிட்ட இருக்கும், ஒன்று வெளியே வேலில் குத்து அப்படிம்பாங்க, ஒன்றை நம்ம கையோடு எடுத்துகிட்டு வருவாங்க. கருப்புசாமி கோயிலில் போனீங்கன்னா அது ரொம்ப அழகாக பார்க்கலாம். சரிங்களா? நம்ம இந்த சாமி ஆடுற நேரத்திலலாம் போன மாதிரி. இது என்னென்னா, இந்த எலுமிச்சம்பழமும் இந்த தேங்காயும் பார்த்தீங்கன்னா நமக்கும் அந்த கோவிலுக்கும் ஒரு சக்தி, எனர்ஜி கனெக்ட் இருக்கும் அப்படிம்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த சக்தியை அது கிரகித்தது வீட்டில் கொண்டு வந்திருக்கும். இதெல்லாம் வீடு நல்லா இருக்கா, வீட்டில் நல்ல சக்தி கூடியிருக்காங்கிறது ரொம்ப அழகாக காட்டி கொடுத்துரும். அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டில் கொண்டு நம்ம பயபக்தியோடு, அந்த தேங்காயை கூட நம்ம சமையலுக்கு பயன்படுத்திடுவோம். இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு யாரும் ஜூஸ் குடிக்க மாட்டாங்க. இந்த எலுமிச்சம்பழம் என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு நீட்டாக இங்கே எங்கே வைப்பாங்க, சாமிகிட்ட வச்சுருவாங்க. இந்த எலுமிச்சம்பழம் வாடி போகலாம், அது அப்படியே காஞ்சி கட்ட மாதிரி ஆகும், வாடி போகலாம், பிரச்சனை இல்லை, அழுகக்கூடாது. அழுகுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வீடு என்னமோ சரியில்லை, அங்கே என்னமோ நல்ல சக்தி அந்த வீட்டுக்குள்ளே இல்லைங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ இங்கே என்னமோ பிரச்சனை, அங்கே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ இதற்குண்டான மாற்ற உடனே நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம அழகாக தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாம் ஒரு இண்டிகேஷனுக்காக தான் நமக்கு பெரியவர்கள் கொடுத்துருக்காங்க. பூவை கூட வாசனையான மலர்களில் பெண்கள் தலையில் சூடிக்கலாம். இப்போ தான் எல்லாம் அரளியை கொடுத்துட்றாங்களே, அரளி தலையில் வச்சு எங்கே சுற்றிடாதீங்க, அதை கொண்டு போய் திருப்பி நம்ம வீட்டில் சாமி படத்துக்கிட்ட தான் வைக்க போகிறோம். ப்ராக்டிக்கலாக அது நம்ம வாழக்கூடிய இடத்துல
அந்த மாதிரி மலர்கள் வைக்கக்கூடாது, நறுமணமான மலர்கள் தான் வைக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. மித்தபடி கற்பூரம் ஏற்றுறதுங்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக அந்த வந்து கோயிலை பூரா நாடடிச்ச பழக்கம். முதல்ல வந்து நெய் தீபங்கள் ஏற்றுவது தான் வழக்கம். கோவிலுக்கு சென்றால் நெய் தீபம் ஏற்றணும். மண் விளக்கில் நெய் ஊற்றி நம்ம வந்து நாம் அந்த இலவம்பஞ்சு திரி போட்டு ஏற்றுறது தான் வழக்கம். இன்றைக்கி நெய்யுங்கிற ஏதோ ஒரு பேரில் இத்தினூண்டு சொப்பு விளக்க வெளியே வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ கடனுக்கேன்னு நாமளும் அதை வாங்கி கொண்டே ஏற்றுறோம். அதெல்லாம் தப்பு, பண்ணக்கூடாது. எல்லாமே வீட்டில் இருந்து நாம் மெனக்கெட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போகிற காரியம்தான் அங்கே செய்யணும். சரிங்களா? இதுதான் நல்லது. இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் வேண்டுதல் அப்படிங்கிறது இருக்கவும் செய்யணும். இது எல்லாம் சாமி வந்து அந்த இடத்துல தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அந்த இடம் ஒரு சக்தி ஊட்டப்பட்ட இடமாக அந்த இடம் இருக்குது. அந்த சக்தியை நம்மோடு கொண்டு வருவதற்குண்டான ஒரு சில வழிமுறைகள். இதற்கு ஏதாவது அறிவியல் இருக்கா? நீ சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்குது. யாருங்க இதெல்லாம் போய் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா? நம்மால் இதை பேசினாலே முட்டாள்ன்றான். ஸோ அதனால் இதுக்கு ஒன்றும் பெரிய அறிவியல் சான்றுகளில் ஒன்றும் தர முடியாது. அனுபவத்தினால நாம் ஒரு சில நேரங்கள் ஆமாங்க இந்த மாதிரி பண்ணும்பொழுது எனக்கு ஒரு நல்ல ஒரு எனக்கு மனசு இதமாக இருந்தது. இந்த எலுமிச்சம்பழம் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் குறிகாட்டுது. இதுபோல் இருக்கக்கூடியது பெரியவர்கள் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்கிறாங்க. இதுபோல் வாழ்வினுடைய அனுபவங்களின் பேரில் தான் இது எல்லாமே நம்மளால் உணர்ந்துக்க முடியுது. நம்ம இன்றைக்கி எல்லாம் சொல்கிற மாதிரி இதை மாதிரி இதுக்கு ஒரு ரிசர்ச் பேப்பர் இருக்குது, ஆர்டிக்கல் இருக்குது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அனுபவத்தில் தான் இது நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் நடக்குது. ஆனால் விளக்கம் இதுதான்னு நமக்கு தெரியலை. சுட்டி காட்டி பாரு இதுதான் நடக்குது, இதில் இந்த இடத்துல எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகுது, இது இப்படி வருதுன்னு சொல்ல தெரியல. ஆனால் கண்டிப்பாக இப்படி ஒரு அர்த்தத்தின் பேரில் தான் நம்மளுடைய பெரியவர்களும் கலாச்சாரத்தில் இந்த ஒரு வழக்கத்தில் கொண்டு வந்திருப்பாங்கங்கிறத நம்மளுடைய அனுபவத்தில் ரொம்ப எளிமையில் பார்க்கலாம். அதனால் விடை தெரியலேங்கிறது பரவாயில்ல. விடை ஏதோ ஒரு காலத்தில் யாரோ ஒரு மூலமாக நமக்கு வந்துருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கட்டும். செய்கிற காரியத்தை உருப்படியாக செய்வோம். விடை தெரியலேங்கிறதுக்காக காரியத்தை கோட்டை விட்டுறக்கூடாது. அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் போதும். அங்கே வந்து நம்ம ஏதாவது பிரசாதம் கொடுக்கறது அப்படிங்கிறது வரக்கூடியவர்கள் ஏதாவது சாப்பிட்டு பசியாறி செல்லும் பொழுது அவர்கள் மனசு வந்து நல்ல ஒரு வாழ்த்து சொல்லி போகிறது நமக்கு ஒரு நல்லது. சாமியினுடைய திருப்பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அதுவும் ஒரு வகையான சக்தி ஊட்டப்பட்ட நிலையில் இருக்கும். அதை உண்ணக்கூடியவர்களுக்கும் நாமும் அதை ஒரு வாய் சாப்பிடும்போது நமக்கும் ஒரு நல்ல ஒரு நிலை அப்படிங்கிறது அது பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு அக்குமுலேட் பண்ணிக்கக்கூடியது. இதை செய்கிறதுனால உடனே வாழ்க்கை மாறி இருப்போதா? இதை செய்கிறதுனால உடனே என்னுடைய உடல்நல பயங்கரமான ஒரு மாற்றம் வந்ததுன்னா அப்படி இல்லை. எல்லாமே உடனே நடக்காது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எல்லாமே உடனே நடக்காது. ஆனால் இது தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த மாற்றத்தை நாம் உணர முடியும் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் உடனே மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை சொல்லுவாங்க, நான் ஒரு தடவை தான் அங்கே போயிட்டு வந்து நடந்தது. அது அவங்களுடைய மனோநிலை, மனோபலம் இல்லை, அந்த காலம் கரெக்டாக கூடி வர்றதுக்கும் அவங்க அங்கே போகிறதுக்கும் நேரம் சரியாக இருந்திருக்கும். ஸோ ஒரு கோயின்சிடென்ஸாக கூட இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதுபடியும் நம்ம அணுகி பார்க்கறதுல தவறு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த பொருட்கள் மங்களகரமான பொருட்கள், இதனால் இந்த பயன் இருக்குன்னா இதெல்லாம் தான் பயனாக நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். அந்த கோயிலுக்குள்ளே, அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே அந்த சாமியினுடைய சக்தியை நம்மோடு எடுத்துகிட்டு வருவதற்கு இந்த பொருட்கள் எல்லாம் பயன்படுகிறது. சரிங்களா? சந்தான லக்ஷ்மி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கேவலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? கேவலன், சகலன், இன்னியல் சுத்தன்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாவனுடைய 3 படிநிலைகள்னு நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கோம். ஸோ அதில் அவங்க கேட்குறாங்க, கேவலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் இருந்து சகலன் என்ற நிலையில் ஆன்மா பிறப்பெடுக்கும் பொழுது அது எந்த மாதிரியான பிறப்பை தேர்ந்தெடுக்கும்? ஹவு டு ஐ நோ? ஏதோ ஒரு ஆன்மா, அந்த ஆன்மாக்கு என்ன தோணுதோ அப்படி ஒரு பிறப்பு எடுத்துக்கும். புல்லாய் பூடாய் புடுவாய்ன்னு சொன்னார், நம்ம லிஸ்ட்டு போட்டார் இல்லையா மாணிக்க வாசகர். ஸோ அது மாதிரி அதுக்கு என்ன பிடிச்சதோ அதை எடுத்துகிட்டு போயிருப்போது. சகலனோட முதல் பிறவியே மனித பிறவி என்றால் ஓகே, இது கரெக்டான இடம். ஒருவேளை முதல் பிறப்பே மனித பிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட கண்மம் எப்படி இருக்கும்? முந்தைய பிறப்போட தொடர்ச்சியான ஆன்ம பதிவுகள் தான் கண்மம் என்றால் சகலன் என்ற நிலையில் உள்ள ஆன்மாவோட கண்ம பதிவுகள் எப்படி இருக்கும்? குட் கொஸ்டின். ஆனால் இதை பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். சந்தான லட்சுமி மேடம் நிறைய தடவை நம்ம பதிவை பார்க்குறீங்க, எல்லா பதிவுகளும் பார்க்குறீங்கிறத எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இந்த கேள்வி கேட்குறீங்க, பரவாயில்ல, உங்களுக்கு இம்போசிஷன் கொடுக்கணும். ஓகே, முதல் பிறப்பில் ஆணவங்கிற மலம் மட்டும்தான் இருக்கும். நம்ம நேற்று பார்த்துருக்குமே, ஆணவ மலம் மட்டும்தான் இருக்கும், கண்மமும் மாயையும் இருக்காது. அந்த ஆணவ மலத்தோடு இருக்கும் பொழுது கேவலன் அந்த சொல்லக்கூடிய அந்த நிலையில் இறைவன் அந்த ஆன்மாவுக்குள் சென்று புகுந்து அதை ஒரு சின்ன ஒரு தூண்டுதலின் பெயரனால் அது வெளிப்படையும் பொழுது அதனுடைய கற்பனைகள் அப்படிங்கிறது தூண்டப்பெறுது.
சரிங்களா? அப்போ அந்த ஆணவ மலம் மட்டுமே கூடியிருக்கக்கூடிய ஆன்மா அதுதான் கேவல நிலை. அப்படி தான் நம்ம வந்து பெரியவர்கள் நம்ம சொல்கிறாங்க. அதை ஏற்கனவே அது ஆணவ மலத்தோடு கூடி தான் இருக்குது. அது எப்படி இருக்குது? அப்படியே இருக்குது. அதுக்கிட்ட ஒரு அசைவும் கிடையாது. எப்படி நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குமோ, நான் இங்கே இருக்கேங்கிற அந்த ஒரு நிலையே தெரியாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குமோ, அதுபோல் அந்த ஆன்மா ஆணவ மலத்தோடு கூடி அப்படியே இருக்கான். அதுக்கு எந்த விதமான விருப்பு வெறுப்பு இச்சா பாசம் எதுவுமே கிடையாது. ஆனால் இறைவன்கிட்டருந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. நான் வேறு இறைவன் வேறுன்னு சொல்லக்கூடிய அந்த நிலை வந்துடுச்சு. ஆனால் அசைவற்றபடி இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணணும்? இதை வந்து திருப்பியும் இறைவன் அப்படிங்கிறது வந்து உண்மையை உணர்த்தி அது தன்னகத்தையே சேர்த்திக்கணும். அதற்கு இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆணவ மலம் நீங்கினா மட்டும்தான் அது தெரியும். அப்போ இறைவன் என்ன பண்ணுறான்? இவன் என்னடா இப்படியே படுத்து கிடக்கிறானே, இவன் முழிக்கவும் மாட்டேங்கிறான், எதுவும் பண்ண மாட்டேங்கிறான், ஏதாவது பண்ணுனா தான் அவன் உண்மையை உணர்ந்து வர முடியும், அதனால் இவனை முதல்ல எழுப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மாவிற்குள் புகுந்து ஒரு சிறு அசைவை உண்டு பண்ணோன்னு அதுக்கு விழிப்பு ஏற்படுது. விழிப்பு ஏற்பட்ட உடனேயே அதனுடைய கற்பனைகள் அப்படியே தோன்ற ஆரம்பிச்சது. ஏங்க, எதுவுமே தெரியாத ஒன்று எப்படிங்க கற்பனை ஏற்படும்? கற்பனை அப்படிங்கிறத முன்னாடி ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் மட்டும்தான் அதை சார்ந்து தான் நான் கற்பனையை பண்ண முடியும். தெரியவே தெரியாதது நம்ம எப்படி கற்பனை பண்ணுறது? திடீர்னேங்க இங்கே ஒரு ஏலியன் படம் போடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், டேய் நான் ஏலியனை பார்த்ததே இல்லையாடா, அப்புறம் எப்படா படம் போடுறது? புரியுதுங்களா? ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு கற்பனை அப்படிங்கிறது போட முடியும். தெரியாத ஒரு விஷயத்துக்கு கற்பனைங்கிறது அது கண்டமேனிக்கு போய்கிட்டு இருக்கும் இல்லையா? நான் எங்கே வரேன்னு உங்களுக்கு புரியுதா? கண்டமேனிக்கு போயிட்டுருக்கோம். இப்படித்தாங்க முதல் பிறப்பு தோன்றுச்சு. எப்படி அந்த முதல் அசைவு எதுவுமே தெரியாமல் இருந்து எப்படி கற்பனை தோன்றுறது? தெரியலை. அது அப்படியே கற்பனை தோன்றிடுச்சு. அது தோன்றுச்சு, அந்த கற்பனைங்கிறது தோன்றிடுச்சு, அவ்வளோ மட்டும்தான். அதற்கு எப்படி கற்பனை தோன்றியதோ அதுபோல் பிறப்பு ஏற்பட்டது, அவ்வளோதான். ஸோ ஒரு ஆன்மாவுக்கு இப்படித்தான், அப்படி ஸ்ட்ரக்சர்டாக இதுக்கப்புறங்க அப்படியெல்லாம் கற்பனை தோன்றாது. ஒருத்தருக்கு ஒரு போல கற்பனை தோன்றும். அதனால தான் உலகில் பிறக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களும் ஒருபோல் இருப்பதில்லை. உலகம் ஒன்று தான், ஆனால் ஒருத்தரும் இந்த உலகத்தை ஒரு மாதிரியான பார்வையில் தான் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அது அவரவர் தன்மையை பொறுத்தது. அப்போ அந்த ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அதற்கு ஆணவ மலம் மட்டும்தான் இருக்குது, அதுக்கு தவிர வேறு எதுவுமே இல்லை. முதல் பிறப்பு எடுத்து தன்னுடைய வாழ்வை வாழ்ந்து முடித்த பிறகு அதற்கு கண்மம், அதற்கப்புறம் மாயைன்னு சொல்லக்கூடிய 2 மலங்கள் கூடுகிறது. இது இறைவன் ஊட்டுவிக்கிறான்னு சைவம் சொல்லுது. சரிங்களா? ஸோ சாமி தான் எல்லாமே செய்யுதுங்கிறனால சாமி தான் கூட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் பிறக்கிறோம், என் முன்னாடி ஒரு ஹாரி பாட்டர் பொம்மை இருக்குது. எனக்கு ஹாரி பாட்டரில் ஸ்லிதரின் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஹாரி பாட்டர் நல்லா இருக்குது, இது மாதிரி நிறைய விளையாட்டு சாமானம் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மாயே சிக்கிட்டேன். ஒரு வேலை கிடச்சிருச்சு, மேட்ரு முடிஞ்சிருச்சு, வேலை இல்லை கிடைக்கல, என்னோடய எண்ணத்தில் அது இருக்குது. அன்மேலே கண்மமாக போய் பதிஞ்சிடும். அடுத்த பிறப்பில் ஹாரி பாட்டரை தேடி போவேன். இல்லை ஹாரி பாட்டர் மாதிரி மாயாஜால உலகு, வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, அப்படி ஒரு உலகமே இருக்குது, மாயாஜால உலகுன்னு ஒன்று இருக்குங்கிறாருல, அந்த உலகத்தில் நான் போய் பிறப்பனா இருக்கும். இதெல்லாம் கண்ம பதிவுகள்னால் நடக்கிறது தான். சரிங்களா? சின்ன ஒரு பொம்மையை பார்த்து அடடா மாயாஜாலம் எப்படி இருக்குது, மாயாஜாலம் இப்படியெல்லாம் இருக்குல்ல, நானும் மாயாஜாலம் பண்ணால் நல்லாயிருக்கும்ல, இப்படி ஒரு உலகத்தில் போகிறதா நல்லாயிருக்கும், இது ஊன்றி நான் நினச்சிட்டேன், நான் மாயாஜால உலகத்துக்கு போயிடுவேன். அடுத்த பிறப்பு நான் மாயாஜால உலகத்துக்கு போயிடுவேன். வேறு ரொம்ப சிம்பிள். அப்போ முதல் பிறப்பு ஆணவ மலத்தோடு மட்டும்தான் அந்த ஆன்மா பிறக்கும். ஒரு பிறப்பு முடிந்து 2வது பிறப்புங்கிறத மும்மலங்கள் சேரும். இது சகலன்னு சொல்லக்கூடிய நிலை. சரிங்களா? நம்ம எல்லாம் இந்த சகலருங்கிற நிலையில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். இப்படியே பிறப்பை எடுத்து 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 ஓஞ்சு போய் ஒரு கட்டத்தில் அந்த ஆன்மாவுக்கு இயற்கையாகவே அதற்கு எதன் மீதும் பற்றில்லாமல் அப்படியே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஒரு வள்ளலார் சபைக்கு போனேங்க, கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அதிலிருந்து சாப்பிட்றது இல்லைங்க. அவன் உள்ளுக்குள்ளே எப்படி இருப்பான்னு தெரியாது. இவனை வலுக்கட்டாயமாக ஒரு இடத்துக்குள்ளே புகுத்துனான்னு வச்சிங்களேன், அது இயற்கையான மாற்றம் கிடையாது. அங்கே ஒரு நல்லதுமே ஏற்படாது. ஆனால் ஒரு மனிதன் அப்படியே இருப்பான், அவன்கிட்ட இயற்கையாகவே ஒரு நேரத்தில் இயற்கையாக ஒரு மாற்றம் வரும். இது ஒன்று. இல்லை அவனுடைய பிறப்பிலேயே ஒரு மாற்றத்தோடவே இருப்பான். அவனுக்கு எதன் மீதுமே நாட்டமே இருக்காது. அவனுக்கு பெருசாக எதுவுமே, நான் ஏதோ வந்தோம் பிழைக்கிறேன் அப்படி இருக்கேன், சரிங்களா, அதுபோல் இருப்பான். ஆனால் அவனுக்கு சாமி ஆன்மீகம்னா அவனுக்கு இயற்கையான ஒரு நாட்டம் அப்படிங்கிறது ஏற்படும். இதுபோல் ஒன்றா வாழ்வினுடைய சுழற்சி அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். ஒன்று. இல்லைன்னா பிறப்பிலேயே அவன் அப்படி இருப்பான். 2. இதுபோல் இறையின் மீது
மட்டும் நாட்டம் வச்சு மற்ற எது மேலேயும் அப்படியே இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே எதுக்கு வந்த என்ன ஒன்றும் புரியல அப்படி இருக்கான்னா, திருவருளே குருவருளாக வந்து தீக்கை செய்து மும்மலத்தை நீக்கி அவனை தன்னகத்தே சேர்த்து கொள்ளும். இதற்கு பேர் இன்னியல் சுத்தன்னு பேர். ஆன்மா ஒன்று தான், ஆனால் அதற்கு 3 நிலைகள் அப்படிங்கிறது அதற்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்னியல் சுத்தன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை, எல்லா விதமான மலம் இறைவன் அருளால் தீக்கை செய்து மலங்கள் நீங்கிய நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு பேர் இன்னியல் சுத்தன்னு பேர். அவன் அதுக்கப்புறம் இந்த உடல் இருக்கிற நாள் வரைக்கும் இருப்பான். பின்ன அந்த உடல் கரைஞ்சோன்னா விட்டு போட்டு அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் அவன் திரும்ப வரமாட்டான். மீண்டு வாரா நிலை, மீண்டு வாரா நெறி, அதற்கு பேர் சென்று சேர்ந்துடுவான், இறைவனோட ஒன்றிட கலந்துருவான்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்படி தான் ஆன்மாவுடைய 3 படிநிலைகள் விளக்கப்படுது. சரிங்களா? ஸோ முதல் பிறப்பு ஆணவ மலத்தோடு மட்டும்தான் நம்ம பிறப்போம். அதற்கப்புறம் தான் அடுத்த 2ம் நம்மக்கிட்ட சேரும். சரிங்களா? மென்டல் ஃப்ரீஸ் அவர் என்ன கேட்குறாருன்னா, நம்ம இந்த தியோபா ப்ரொஃபஸி, ஸோ அதில் அடுத்த பதிவு போடுற பாருங்க, அட்டகாசமான ஒரு பதிவு இருக்குது பாருங்கள், அடுத்த பதிவு. அப்போ அதனுடைய முந்தைய பதிவில் அவர் என்ன கேட்குறேன்னா, தமிழர்கள் பற்றி அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா, தமிழ் பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தமிழர்கள் தமிழ்னு அவங்க அந்த வார்த்தையை சுட்டி காட்டல, ஆனால் இந்திய கண்டம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? இந்திய கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அவர்கள் இந்த நாடுகளுக்கு வந்ததாகவும், இங்கே வந்து அவர்கள் என்ன மாதிரியான நிகழ்வுகள், இது நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, உலகங்களில் வாழக்கூடிய இதர உலகத்தில் இருக்கக்கூடிய இதர இடங்களுக்கும் சென்றிருக்கிறார்கள். அங்கே வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த மக்களையும் அவர்கள் கண்டிருக்கிறார்கள். அவர்களை வந்து ஒரு நெறிப்படுத்துவதற்காக ஒரு சில செயல்கள் செய்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசர்கள் கூட வந்து அவர்களுக்கு பழக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அந்த தியோபா ப்ரொஃபஸியில் வரக்கூடிய அந்த தாவ் அவங்களாம் இந்த நிறைய எத்தனையோ தடவை வந்திருக்காங்க. ஏறத்தாழ ஒரு 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அவங்க வந்துட்டு அதுக்கு முன்னாடியிலேருந்து கதை சொல்கிறாங்க. அப்போ அந்த தாவு எத்தனை ஆண்டு காலம் அவங்க இன்னும் அப்படியே இளமையாகவே உயிரோடு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? ஸோ இப்படி இருக்குங்க. ஸோ அதனால் இந்திய பெருங்கண்டத்திற்கு வந்து அவங்க இந்திய கண்டத்திற்கு வந்து அவங்க வந்திருக்காங்க. ஸோ அந்த தகவல் எல்லாமே அடுத்த பதிவில் வரப்போகுது, காத்திருங்கள். லோகிதா ஸ்ரீ பி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன கேட்குறாங்கன்னா, ஆன்ம முன்னேற்றத்திற்கு இளம் பருவத்தின், அதாவது 20லிருந்து 25 வயசு மதிக்கத்தக்க இருக்கிறவருடைய நிலையில் இளம்பருவத்தின் முக்கியத்துவம் என்ன, இந்த பருவத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, சிலர் ஆன்மீகம் 60 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு உண்டானது என்கிறார்களே அப்படின்னு வந்து அந்த அவங்க பொண்ணு கேட்குறாங்க. பாருங்கள், 20, அதாவது என்னுடைய நண்பன் எப்பவுமே சொல்லுவான், நம்ம பாட்காஸ்ட் இதுக்கெல்லாம் வராங்க, நம்மளுடைய நண்பர் திரு ஆசான் அபுபக்கர் சித்திக் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாத்தில் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய பிள்ளை பருவத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. சரி, உன்னுடைய முடிவுகள் எதுவும் கிடையாது அந்த இடத்துல. உன்னுடைய முதிர்ந்த பருவத்துலேயும் எனக்கு அதை பற்றி எந்த கவலை இல்லை. ஏன், எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு அப்படியே இது பண்ணுற, உன்னால் எதுவும் முடியாத ஒரு சூழல். ஸோ முதிர் பருவத்துலேயும் பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த இளமை பருவம்னு இருக்குவார் அந்த நடுப்பகுதி, அந்த அந்த ஒரு எத்தனை வயசு, ஒரு 40க்குள்ளே, ஒரு 18 தொடங்கி ஒரு 40க்குள்ளே, சொல்லப்போனால் 35-40 வச்சுக்குவோமே, இந்த 18லிருந்து ஒரு 40 வயதிற்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு இளமை பருவம், உன்னுடைய உடலும் மனமும் முழு வலுவோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை. இப்போ நீ என்ன பண்ணுறேங்கிறது தான் முக்கியம்னு சாமி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஓட்டம், அந்த ரத்தம், அதனுடைய வேகம், அந்த உடலில் இருக்கக்கூடிய வலு, இது ஆண் பெண் இருவருக்குமே சொல்கிறேன். சரிங்களா? அந்த 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 உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடுனுடைய நாட்டம், இந்த நிலையில் நீ என்ன பண்ணுறேங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. இது திருக்குரானில் வந்து இருக்கிறதாக நண்பன் சொல்லுவான். அப்போ இங்கே என்ன பண்ணணும், இந்த உலகத்தை வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க, எல்லாத்தையும் படித்து உங்களுடைய அனுபவத்தில் வந்து அதை கொண்டு வாங்க. ஒரு சிலது செய்யலாம், ஒரு சிலது செய்யக்கூடாது. எங்கள் வாத்தியார் சொல்லுவார், 10வது படிக்கும்போது, மாஸ்டர் ராபர்ட் வெல்சன்னு சொல்லிட்டு அவர் சொன்னது அப்படியே ஞாபகம் இருக்குது. இங்கே வர்றா, வாழ்க்கையில் வந்து நீ எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும். சரியா? போதை பொருள் முதற்கொண்டு இருக்கா, அது சும்மா என்னான்னு லேசாக அப்படி டேஸ்ட் பண்ணியாவது பார்த்துட்டு, ஏன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, எவனோ ஒருத்தன் என்றைக்காவது ஒரு நாள்,
எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, இதில் உனக்கு அது நடக்கு தெரியுமா, இது நடக்கும். நீ வந்து அந்த ஒரு வேகத்தில் வந்து அப்படியா இது இருக்கா அப்படின்னு நீ ஆர்வத்தில் உள்ளே போயிட்டேன்னு வச்சுக்குவேன், நீ அதுக்கு அடிமையாயிருவேன். அப்படி இருக்கக்கூடாதுடா. அது என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அப்போ ஒருத்தன் வந்து இது இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது தெரியுமா, தெரியும், பார்த்துருக்கேன், போதும், அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்திடணும். ஒரே களவும் கற்று மர, சரிங்களா. ஒரு சிலர் களவை கற்க மரன்னு சொல்லுவாங்க, அது தவறு. களவை கற்று மர, சரிங்களா. அப்போது அது என்னன்னு தெரிஞ்சுட்டு ஓ இதுதானா, ஓகே வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடணும். ஒரு விஷயத்தை என் வாத்தியார் சொன்னதுங்க, ஒரு விஷயத்தை தவிர அதுக்கு அப்பா அம்மா கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க, அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது, அது வந்து பின்ன பார்த்துக்குவோம். அதுக்குள்ளே மட்டும் ஒரு இளமை பருவத்தில் அது மட்டும் அந்த ஒரு உறவின் பேரில் ஒரு சில அந்த காரியம் நடக்கணுமே தவிர, அதை தவிர மற்ற எந்த நேரத்துலையும் அது நடக்கக்கூடாது. அது வந்து போதைகளுக்கெல்லாம் மாபெரும் ஒரு போதை, அது உன்னுடைய வந்து சீரழிச்சு கொண்டு போய். பட் ஒரு உறவுக்கு இருக்கும்போது ஒரு அழகான ஒரு கட்டுப்பாடுக்குள் இருக்கும்போது நீ அது தவறான ஒரு இடத்துக்கு போக மாட்டேன். ஸோ அதற்கு ஒரு வயசு இருக்குது, அதற்குன்னு ஒரு காலம் இருக்குது, அதற்கு பெரியவர்கள் இருக்கிறார்கள், அந்த ஒரு காரியத்தை விட்டுரு, அது நடக்கும்போது நடக்கும். மித்ததாக அப்படியே ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வெளியே வந்துரு அப்படிம்பார். இதுதான் இளமை பருவத்தினோட இது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், இப்படி உலக வாழ்வினோடு இயைந்தே சுற்றிக்கிட்டே வந்து இருக்கவும் கூடாது. இறைவன் மீது நாட்டம் கொண்டே இந்த காரியத்தை செய்யணும். திருவருளை முன்னிறுத்தி, சாமி இந்த ஒரு காரியம் இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு முனைப்பு எனக்கு இருக்குது, தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன், நான் போகிறேன், இதில் எந்த வகையிலையும் நான் கட்டுண்டு விடக்கூடாது, என்னை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடு, ஒரே தடவை தான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டேஸ்ட் பண்ணுற வெளியே வரும். இந்த மாதிரி ஒரு அனுபவம் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து கொள்ளக்கூடிய பருவம் இந்த பருவம் எல்லாமே. இப்போ இதில் இருக்கும் பொழுது நான் சாமின்னு ஒரு வார்த்தை சொல்லி தான் அங்கே முன்வைக்கிறேன்னா, எனக்கு இயற்கையாகவே இறைவன் மீது நாட்டம் அப்படிங்கிறது இருக்குது. இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னு ஒரு தேடுதலும் இருக்குது. இந்த வயதில் தான் தேடுதலும், இறைக்குண்டான தேடுதலும் இந்த இடத்துல தான் நடக்கணும். அப்போ என்னுடைய எல்லா வகையான அறிவினுடைய சேர்க்கை முழுக்க 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 இந்த வயதுக்குள்ளே நடந்தே தீரும். அப்போ 20, 25, இன்றைக்கி ஒரு 30 வயசு வரைக்கும் இதற்குள்ளாக திருமணமும் ஏற்பட்டுரும். அப்போது ஒரு சிலது வந்து அந்த ஒரு சில நேரங்கள் ஃப்ரீடம் கட் ஆகும், விச் இஸ் ஓகே. பட் அறிவினுடைய தேடுதல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த வயதிலிருந்து அந்த ஒரு 40 வயதுக்குள்ளே வரும்பொழுது அவன் ஒரு பிள்ளையை 1 2 பிள்ளையை பெற்றிருப்பான். அந்த பிள்ளைக்கு நல்லதொரு பாடத்தை சொல்லி அடுத்த ஒரு தலைமுறை சமுதாயத்தை உண்டு பண்ணுவதற்கு இந்த அனுபவங்கள் தான் அவனுக்கு தேவைப்படும். இப்போ நான் சொல்லப்பட்ட இத்தனை விஷயங்களும் எல்லா மனிதரும் ஆண் பெண் பேதம் இல்லாமல் செய்துவிட முடியுமா, செய்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. எப்போவுமே நான் வழக்கமாக சொல்கிறது, இது எல்லாம் பொதுவாக கொடுக்கப்படக்கூடிய விளக்கம். இது எல்லாத்தையும் 100% நம்முடைய வாழ்க்கையோட பொருத்தக்கூடாது. ஒரு சிலருக்கு இயற்கையாக அது மேலே நாட்டம் இருக்காது, ஒரு சிலருக்கு அதை எதுக்குங்க போய் தேவையில்லாமல் அப்படின்ட்டு நம்மளுடைய உடல் அமைப்பை எண்ணி ஆண் பெண் இருபாலாக இருக்குமே இது வந்து மாதிரி ஏதாவது வேண்டாத விஷயங்கள்லாம் கூடாது. பெண்கள் அறவே கூடாது, ஏன்னா அவர்களுடைய அந்த உடலினுடைய மெக்கானிசம் கொஞ்சம் கூட காம்ப்ளிகேட்டட். இந்த மாதிரி சாப்பாடுலேயே கட்டுப்பாடு இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் அறவே கூடாது, சரிங்களா. அப்போ இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகளை பெரியவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். இதன்படி நம்ம நடந்துக்கணும். இந்த 20 வயசுலேருந்து ஒரு 40 வயசுக்குள்ளே அனுபவங்களை பூரணமாக சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பருவம். அடுத்த தலைமுறை வந்திருக்கும், அந்த அடுத்த தலைமுறையை வந்து நல்லபடியாக ஒரு நிலை நிறுத்தி நம்மளுடைய வயசு ஒரு 50 வயசு 55ங்கும் பொழுது எல்லா வேலையும் அப்படி முடிச்சிருப்போம். இப்போது படிச்சுக்கிட்டு இந்த விஷயங்கள் ஓடுற ஓட்டம் இது எல்லாமே நின்று போயிடும். 55 வயசு 60 வயசுங்கும்போது இந்த ஓடுற ஓட்டம் உடல் வந்து அப்படி ஏதாயிரும். இப்போது இவ்வளவு காலம் சேர்த்தி அந்த ஆன்ம அனுபவம் அப்படி ஒரு கல்வி அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இறைவனை நாடி செல்வதற்காக சேர்த்து கொண்ட அந்த ஒரு அறிவு கொஞ்சம் அப்படி பயிற்சி பண்ணியிருப்போம். வாழ்க்கையினுடைய சூழல் அப்படி நம்ம அங்கங்கே அலக்கழிச்சிருக்கோம். இப்போ கொஞ்சம் ஓய்வாக அமரக்கூடிய அந்த ஒரு நேரம். இந்த நேரத்தில் படித்ததை பூரா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதனால தான் நம்முடைய வழக்கத்தில் பெரியவர்கள் அந்த ஒரு பிள்ளைகளை வந்து ஒரு செட்டில் பண்ணோன்னா கோவில்களுக்கு அதிகமாக செல்லுவது, அவர்கள் வந்து அந்த அமைதியாக அந்த தியானம் அப்படிங்கிறது இருப்பது. அப்போ என்ன ஆகுது, அந்த மனம் ஓடிய மனதை பூரணமாக அப்படி உள்ளடக்கி நிறுத்தி அந்த ஒரு நல்லது ஒரு நிலை வரும் பொழுது அடுத்த பிறப்பு நல்ல பிறப்பாக இந்த பூமிக்கே மறுபடியும் வருவோம். ஒன்று அப்படி இல்லைன்னா உயர் நிலைகளுக்கு செல்லுவதற்கு அது ஏதுவான ஒரு கருவியாக அமையும். இது எல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர், சரிங்களா. இது எல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் 100% பொருந்தாது.
முடிந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்வு நல்லா இருக்கும். அப்படி இப்படி நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்தாலும் இதில் அப்படி ஒன்றும் அப்படி பொருந்தவே முடியாதுன்னெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? பொருத்தி கொள்ள முடியும். அப்போ அந்த இளமை பருவம் அப்படிங்கிறது அறிவை சேர்த்து கொள்வதற்குண்டான ஒரு காலம். செய்யணும், அந்த காரியத்தை செஞ்சால் தான் நமக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த நேரத்தில் துவண்டு வீட்டுக்குள்ளே உட்கார்றது, சோம்பல் கொள்வது, எல்லாம் நெட்ஃப்ளிக்ஸில் பிஞ்சு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? ஓகே. ஷஃபுல் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கந்தர் சஷ்டி கவசத்தை 36 தடவை படித்தா என்ன ஆகும்? ஒன்றாகாது. தினமும் 36 தடவை படித்தா என்ன ஆகும்? ஒன்றாகாது. ஏன் ஒன்றாகாது? ஒரு கட்டத்தில் அது சலுப்பு தட்டிடும். அது எவ்வளோ பெருசு இருக்கும் கந்தர் சஷ்டி கவசம்? 36 தடவை ஒரு நாளில் பொறுமையாக உட்காந்து படி, அவ்வளோவா வேறு வேலை இல்லாமல் இருக்க போகிறீங்க. ஆனால் அதனால் ஈடுபாடு இல்லாமல் சும்மா படிக்கணுமேன்னு சொல்லி படித்தோம்னா ஒன்றாகாது. அதனால தானே ஒன்றாகாதுன்னு சொன்னேன். ஆனால் கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பாடோட மனோநிலை கொண்டு அந்த கந்தர் சஷ்டி கவசத்தை தொடர்ந்து தினமும் 36 தடவை யார் ஒருவர் பாராயணம் செய்து கொண்டே வருகிறார்களோ அவர்கள் மனோநிலை உறுதித்தன்மை போகணும். உடல் நலம் அப்படிங்கிறது நல்ல நிலைமையில் இருக்கும். சராசரி மனித நிலை அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வீக நிலையும் நமக்கு வாய்க்கும். சொல்ல போனால் சக்திகள் அப்படி வச்சுக்கோமா, அது எல்லாமே தாராளமாக வாய்க்க பெறும். இறைவன் மீது நாட்டம் அப்படிங்கிறது ஏற்படும். இறைவனுடைய திருக்காட்சி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே அப்படி படிப்படியாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த 36 தடவையும் பொறுமையாக உட்காந்து அப்படியே அப்படி படிக்கக்கூடாது. பொறுமையாக அதை உணர்ந்து பொறுமையாக படிக்கணும். ரொம்ப நேரம் எடுக்கும். ஆனால் அதற்குண்டான பலன் அப்படி கிடைக்கும். சரிங்களா? எஸ். வல்லம் மா அவங்க என்ன கேட்குறாங்க, குலதெய்வம் யார், ஆன்மகுரு யார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னமே பார்த்துருக்கோமே. குலதெய்வம் அப்படிங்கிறது மொத்தமாக ஒரு குலத்தை காக்கக்கூடிய அந்த ஒரு சாமி. சரிங்களா? ஏதோ ஒரு குலம் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம ஒரு குலத்தில் பிறந்திருப்போம். அந்த குலத்தை காப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா. ஆன்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடியது, இப்போ நாம் இருக்கோம், நம்மளுடைய நண்பர் இருப்பாங்க, நம்ம ஒரு குலத்தில் பிறந்திருப்போம், நண்பர் ஒரு குலத்தில் பிறந்திருப்பாங்க, நம்மளுடைய சொந்தக்காரங்க இருப்பாங்க, சொந்தக்காரங்களே வேற ஒரு குலத்தில் இருக்கக்கூடியவங்கள தான் இருப்பாங்க. ஆனால் இது எல்லாம் சேர்ந்து ஒரே கிளாஸ் ரூமில் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அது ஆன்ம குரு. ஸோ அவர் ஒரு கலெக்டிவாக இருக்கக்கூடிய அவங்களுக்குன்னு ஒரு மனோநிலை, ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அவங்க நல்லபடியாக வளர்த்தப்பா அப்படின்னு கொடுத்துருவாங்க. குலதெய்வம் ரொம்ப பர்டிகுலராக அந்த குலத்திற்காகன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு தெய்வம். ஸோ அந்த மாற்றம் 2 பேருக்கு. ஆனால் இருவருமே ஆன்ம ரீதியாக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான். த பிரசன்னா பிரேம்குமார் அவர் என்ன கேட்குறாருன்னா, தியானம் பண்ணும் பொழுது அவர் பயங்கரமாக அந்த காம உணர்ச்சி, இதை பற்றி ஒரு தனி காணொலியே பண்ணியிருக்கிறேங்க. பின்ன இந்த வாரத்துலேயோ அது ஒரு நாள் வரும். இந்த மாதிரி சொல்கிறாங்க, அவங்க திருமணமாகலை, விந்தடக்கி நான் ஒரு இது செய்கிறேன், ஆனால் காம உணர்ச்சிகள் அப்படிங்கிறது வருது அப்படின்னு சொல்லிட்டு. உணர்வுகளை நம்மளால் அடக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? உணர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய யானை பலம் கொண்டது. அதை அடக்கலாம் முடியாது. அதை அடக்கிறதுக்கு முற்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பேசாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அது திருப்ப வரும்பொழுது கடகண்ணியெல்லாம் ஒட்டச்சி தள்ளிட்டெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா, யானை, மதம் பிடிச்ச யானை அந்த மாதிரி வெளியே வரும். அது சும்மா விட்டுருந்தாவது ஒரு கரும்பு தின்னுட்டு போயிருக்கும். அது மதம் பிடிச்ச மாதிரி வந்ததுன்னா ஒரு காட்டையை அழிச்சிட்டு போயிடும். அந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. அது என்னுடைய உடலினுடைய தேவை, என்னுடைய நாட்டம் இயற்கையாக அது மேலே இருக்குது. நான் முன்னமே சொன்னேன் இல்லையா, கரிஜாபருக்கு விருப்பம் இருக்குது. ஆனால் நான் ஒரு அமைப்பில் சேர்ந்துட்டேன், அவங்க கூடாதுன்னு சொன்னாங்கிறக்க வலுக்கட்டாயமாக நான் தள்ளிக்கிறேன்னா பக்கத்தில் இருக்கிறவன் இலையை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டே இருக்கணும். எண்ணம் ஒரு நேரத்தில் இருந்தாலும் ஒரு நேரம் அது மேலே அந்த ஒரு வாசம் வரும்போது, பழைய எண்ணங்கள் வரும்போது போயிடும். சன்னியாசியாக போகக்கூடியவர்கள் பரவாயில்ல, அந்த அளவுக்கு மனக்கட்டுப்பாடு இருந்து ஒரு நல்ல நிலை இது பண்ணுறதுக்கு பார்க்கலாம். நமக்கு என்ன இருக்குது, இயற்கையாக நம்மகிட்ட இருந்து அந்த எண்ணம் வெளியே போகணும். வலுக்கட்டாயமே படுத்திக்கவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உள்ள தியானம் பண்ணும்போது நான் முன்னமே சொல்லியிருக்கேன், உள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகள் அப்படி பிரிட்டு வெளியே வரும் தியானம் பண்ணும்பொழுது. அதை விட்டுறணும். அப்போ பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த எண்ணம் ஏன் வருது, இது எதனால் வருது, இதனால் பயன் இருக்கா? எஸ் அது செல்ஃப் என்கொயரி, ஆத்ம விசாரம் எல்லாமே உண்மைதான். பண்ணுங்க, நல்ல மாற்றம் ஏற்படும், இல்லைன்னு நான் சொல்லவே வரல. ஆனால் உங்களுடைய எண்ணங்களை புறக்கணிக்காதீங்க. அதை வலுக்கட்டாயப்படுத்தி உள்ளே அமுத்தாதீங்க. அது நல்ல பலனை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது. உங்களுடைய இயற்கையில் இருங்க. ஒரு வாய் சாப்பாடு சாப்பிடணும்னு தோணிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு வாய் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், பான்னு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எண்ணம் நமக்கு தோணாது.
அந்த ஒரு ஒரு பிரியாணி சாப்பிடுங்க சரிங்களா, ஆனால் நான் ஆண் இதில் இருக்குங்க, நான் என்னங்க பிரியாணி சாப்பிட முடியாதுங்க அப்படின்னு வலுக்கட்டாயப்படுத்திக்கிட்டே இருக்கிற நேரத்துக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 2-3 மாதத்துக்கு அது தோணவே தோணாது. உங்கள் மனம் ஒரு வேளை பக்குவமாக இருக்குது, இல்லாட்டியும் வாரத்துக்கு ஒரு தடவை தோணும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம், குறைஞ்சிரும். நான் தான் சொல்கிறேனே குறைஞ்சிரும். ஐ எம் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஸோ டோன்ட் வரி, குறைஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவன் நமக்கு பூரணமான ஆயுள் கொடுத்துருக்குங்கிற முதல்ல நம்புவோம், மாற்றிட முடியும். ஒரு 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 ஆணையோ ஒரு பெண்ணையோ பார்த்தா நமக்கு கவர்ச்சியாக தோணுதா? பார்க்கறதுல என்னங்க தப்பு? பாருங்கள், தப்பு இல்லை. வேறு யாரை பார்க்க போகிறீங்க? இல்லை இந்த உலகத்தில் வேறு என்னத்தை பார்க்க போகிறீங்க? ஒரு ஆண் இப்போ ஒரு பெண் மேலே தான் ஆசைப்பட போகிறான், ஒரு பொண்ணின் ஒரு ஆண் மேலே தான் ஆசைப்பட போகிறான். வேறு என்ன நடக்க போகுது? அந்த எண்ணத்திற்கு முதல்ல நான் தீனி போடுங்கன்னு சொல்லலை. அந்த எண்ணத்துக்கு தீனி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் தீனி போட சொல்லலை. முதல்ல அதை அக்னாலேஜ் பண்ணுங்கள். ஆமாப்பா, ஆமாம் அழகாக இருப்பா, ஓகே, இந்த பெண் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும்பா. அப்படி 4 பேர் 4 பிள்ளை இல்லை 40 பிள்ளை மேலே தோணும். அதுக்கு 40 பிள்ளையும் கல்யாணம் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். அது வெறும் எண்ணமாக மட்டுமே தோன்றக்கூடிய அந்த ஒரு நிலை. பார்த்தோன்னே ஏடா இப்படி பார்க்குற பிள்ளையெல்லாம் ஆசையாக இருக்குது, அழகாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறியே, என்னைக்கு தான் உன் மண்டை வந்து அமைதியாகும், என்னைக்கு தான் ஓயும்? இப்படி பார்க்குற பிள்ளை மேலெல்லாம் ஆசைப்பட்டே இருந்தேன்னா நாளைக்கு கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பிள்ளை கூட இருந்து திருப்பியும் வேறு ஒரு பிள்ளை பார்க்கும்போது உனக்கு தோணாமல் என்ன பண்ணும்? இது சரிப்பட்டு வராது ராஜ்குட்டி. அப்படியே உங்களுக்கு தர விடு, கொஞ்ச நாள் நம்ம சாமி கும்பிட்றோம், ஒரு நல்ல வழிக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரி பரவாயில்ல, சரி அழகாக இருக்கா, ஓகே. இதில் ப்ராக்டிஸில் இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு அந்த எண்ணம் வரவே வராது. அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னாடி அப்சரஸே வந்து நின்னாலும் சரி, நல்லா இருக்கு தாய், ஓகே அப்படின்னு நம்ம கடந்துருவோம். அந்த எண்ணம் அவங்க நம்ம கூட இருந்தால் அந்த எண்ணம் வராது. ஒன்று இன்னும் ஊன்றி நிற்கும் பொழுது அவங்க யார் கண்ணு முன்னாடி இருந்தேன்னு அட எல்லாரும் மாதிரி அவங்க தான் ஒருத்தன், நம்ம பாட்டுக்கு நம்ம பொழப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம பாட்டுக்கு கடந்து போயிட்டே இருப்போம். இதுதான் இயற்கையாக வரக்கூடிய ஒரு மாற்றம். இதுக்கு முதல்ல உங்களுடைய ஃபீலிங்ஸை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணிக்கணும். அதற்கு தீனி போடக்கூடாது. அதை வாக்குலேயே போய் அப்படி கண்ட்ரோல் பண்ணி நம்மகிட்ட கொண்டு வந்துடுறோம். சண்டை மட்டும் போடாதீங்க, உணர்வுகள் கூடயும் மனது கூடயும் சண்டை மட்டும் போடாதீங்க. அது கூட ஜெயிக்கவே முடியாது ஒரு கட்டத்துலையும். அதனால் ஃபஸ்ட்டு உங்களுடைய உணர்வுகளை வந்து ஒரு ஒரு வெறுப்பான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தாதீங்க. அது வேலைக்கே ஆகாது. நீங்கள் எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு அது கூட்டிகிட்டே போகவே போகாது. சரிங்களா? அதனால் காம உணர்வுகள் ஏற்படுதுன்னா ஏற்படட்டுமே, அக்னாலேஜ், முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஆமாம், அதற்கு என்ன மாற்று வழி, அதை பாருங்கள், கடந்து போயிடலாம். சீக்கிரம் திருமணம் செய்து கொள்ளுங்க, நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். சரிங்களா? யூசர் அவங்க பேர் தெரியல, நோன்னு ஒரு டிபி வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஆனால் பொண்ணான்னு எனக்கு தெரியல, ஓகே சொல்கிறது பொண்ணு தான், ஏன்னா அடுத்து அவங்கள வந்து ஹீன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய காதலர் ரொம்ப வந்து இவங்க மேலேயே வந்து பொறாமை குணம் கொண்டவராக இருக்கிறார். இவங்க வந்து ஏதாவது ஒன்று சாதிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாதனைகளை பாராட்டாமல் ஏதாவது ஒரு குறைவேசி கொண்டே இருக்கிறதாகவும், ஏதாவது மனதை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இது அன்புனால் சொல்கிற மாதிரி இருந்தாலுமே ஒரு நேரத்தில் இருந்தாலும் ஒரு நேரத்தில் மனம் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலி எக்ஸாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து இவங்களை நடத்தக்கூடிய விதம் அப்படிங்கிறது இதெல்லாம் தான் ரெட் ஃப்ளாக்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு புரிதல் இல்லாமல் இது பொறாமை குணம் கிடையாது. அந்த ஒரு ஆடவனுக்கு வந்து ஒருவேளை இவன் நம்மளை விட்டு ஏதாவது பிரிஞ்சிருவாளோ, இவளுடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இவளை நம்மளை விட்டு பிரிச்சிருமோ, இல்லை வேறு யாராவது வந்து நம்மளை விட பெட்டரான யாரோ ஒரு ஆடவன் வந்து இவளை அட்ராக்ட் பண்ணிடுவாங்களோ, இல்லை இவன் வந்து அதனால் ஏதாவது கவர்ந்து இழுக்கப்படுவாளோ, இந்த நேர்மை இல்லாமல் நடந்துக்குவாளோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம், ஒரு பயம். இந்த பயம்தான் இந்த மாதிரி உண்டான ஒரு சில விஷயங்களெல்லாம் ஏற்பட வைக்கும். இது பொறாமை இல்லை, இது உண்மையாலுமே இதனுடைய ஆணி வேறு எங்கே இருக்குன்னா பயம். நேரமோ என்னமோ இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் முழுக்க ஆணுஞ்சேரி பொண்ணுஞ்சேரி தன்னோடு இருக்கக்கூடிய உறவை ஏமாற்றக்கூடிய ஒருத்தராக இருப்பதாகவும், இல்லை இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாமே நம்ம வந்து மொபைல்லேருந்து யூடியூப் நிறைய இடங்களில் நம்ம வந்து திரைப்படம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நட்பு வட்டாரங்கள்லையும் சொந்த பந்தங்கள்லையும் அந்த மாதிரி பார்க்குறோம். நாமளே அப்படி தான் நடந்துக்குவோமா இருக்கோம். இல்லை ஏன் போய் ஊரெல்லாம் சொல்லாட்டி நம்மகிட்டே அந்த ஒரு ஒழுக்கமான ஒரு நிலை இல்லாமல் இருக்குமா இருக்கும். அப்போ என்னென்னா, நானே இப்படி நடந்துக்கிறேன், எனக்கு அது திரும்பி வந்ததுன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இத்தனை வகையான பயம்.
எதிரில் நம்ம கூட இருக்கக்கூடிய உறவு அந்த மாதிரி இல்லை அப்படின்னு நம்மளால் நம்பவே முடியாத ஒரு சில சூழலுக்கு நம்ம வந்து போயிட்டோம். புரியுதுங்களா? இதுதான் இது என்னன்னு சொல்கிறது. இன்றைக்கி கால சூழல் அப்படி இருக்குது. ஒருவேளை உங்களுடைய அந்த காதலர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நீங்கள் பொறுமையாக பேசுங்க. எதுவுமே வந்து அவசரப்பட்டு ஒரு காரியம் ஒரு முடிவு அப்படிங்கிறது எடுக்கக்கூடாது. முதல்ல அவங்கள உட்கார வச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க, இதற்கு என்ன காரணம், உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கா, நான் அப்படி எல்லாம் இல்லை, ப்ரொவைடட் நீங்கள் நிஜமானவே அப்படி இல்லைன்னா, ஸோ முதல்ல அப்படி உட்காந்து பொறுமையாக பேசுங்க. பேசி அவருக்கு புரிய வைப்பதற்கு முயற்சி செய்யுங்க. உடனே வந்து யாரும் ஒன்று சொல்கிறது உடனே கேட்க மாட்டாங்க. சண்டை மட்டும் போடவே போடாதீங்க. உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரையே பண்ணாதீங்க. அது அந்த ஒரு காலத்தில் நடக்கவே ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணவே பண்ணாதீங்க. முதல்ல பொறுமையாக உட்காந்து அவங்கக்கிட்ட பேசுங்க. சரிங்களா? என்ன ஏது, ஏன் இப்படி ஒரு இது இருக்குது, ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன், எனக்கு மனசு சங்கடமாக இருக்குது, நான் ஒரு ஆசையாக ஒரு விஷயம் வந்து சாதிச்சிட்டேன்னு சொல்கிறேன், நீ என்னப்பா அதுலேருந்து இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன், ஏன் இப்படி இருக்குது, உனக்கு ஏதாவது அவங்க வாயிலேருந்தே வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை அவங்க சொல்லவே இல்லை, வீம்பு பிடிச்சிட்டு இருக்காங்க, நீங்களே கேளுங்க. என் மேலே ஏதாவது சந்தேகம் இருக்கா, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நேர்மையாக தான் இருக்கேன், சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது பெண்களுக்கான இல்லை, இது ஆண்களுக்கு ஒரு வேலை நடந்தாலும் ஆண்களும் இதை 2 பேர்த்துக்கும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பேசி பாருங்கள். கொஞ்சம் பேசி உங்களுடைய உணர்வுகளை முழுசும் இப்படி தான் நடக்குதுப்பா, இதனால் எனக்கு இப்படி தான் ஆகுது, இது வந்து எனக்கு ரொம்ப காயமாக இருக்குது, இது இப்படியே தொடர்ந்து வந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லுங்கள். சொல்லும் பொழுது உடனே நீங்கள் வந்து இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா சரிப்பட்டு வராது அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அது திருப்பி அவங்கள ஒரு மாதிரி இன்னும் பயத்துக்குள்ள இப்போ நம்ம வந்து சரியாக நல்லபடியாக வாழணும்னு அந்த ஒரு எண்ணத்தில் இருந்து இப்படி சொல்கிறேன். இப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இப்போவே இப்படி இருக்குது, திருமணம் ஆகும் பொழுது ஆன பிறகு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்கள். சொல்லிவிட்டு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுங்க. சில நாட்கள் அவங்களுக்கு ஒரு சில மாதங்கள் வாய்ப்பு கொடுங்க. அவர்களிடம் மாற்றம் ஏற்படுதா, நீங்கள் இயற்கையாக இருக்கிற மாதிரியே இருங்க, அவர்களிடம் மாற்றம் ஏற்படுதான்னு பாருங்கள். ஏற்படவே இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு அட்வான்டேஜ், இப்போ வரைக்கும் அது ஒரு காதலிங்கிற அந்த ஒரு பேச்சோடு நின்றுக்கிட்டு இருக்குது. நாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சரியான ஒரு துணையை தேர்ந்தெடுக்கலைங்கிறதான் அதில் வருது. அவசரப்பட்டு ஏதோ நடந்திருக்கும் சூழலில். இதோட அப்பா சரிப்பா, இது சரிப்பா ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இல்லைப்பா, நம்ம வந்து சுமூகமாக, இதுதான் காரணகாரியம், நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இது சரிப்பட்டு நடக்கிற மாதிரி இல்லை, நாம் வந்து தனித்தனியாக நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுமூகமாக அந்த உறவை ஒரு எக்ஸ்பிளனேஷனோடு சொல்லிவிட்டு பிரிந்து கொள்வது சரி. யாருக்கிட்டையும் சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது, பிறரையும் காயப்படுத்த வேண்டாம். நமக்கு நல்ல ஒரு துணை அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போ ஒரு அனுபவம் வந்துருச்சா, இந்த அனுபவத்தின் பேரில் இனி நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய துணை சரியாக இருக்கும். அதுக்காக பார்க்குறவங்களாம் இவனும் இப்படி இருப்பானோ, இவனும் இப்படி இருப்பானோ, இல்லை இவனும் இப்படி இருப்பானோன்னு போக வேண்டாம். அது பைத்தியம் முடிச்ச மாதிரி நாமளே மாற்றிடும். நம்மளுடைய காதலனோ காதலியோ எப்படி இருந்தாங்கன்னா அந்த மாதிரி நாம் ஆயிரும். அப்படி ஆயிடாதீங்க. உறவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு பேசிட்டு தான் நம்ம அதற்குள்ளே போவோம். நமக்கு ஒரு அறிவு இருக்குது. ஸோ சரியான ஒரு வாழ்க்கை துணையை நம்மளால் தேர்ந்தெடுத்துக்க முடியும். ஸோ இது சுமூகமாக கடந்து போகக்கூடியது. இப்போ யாராவது கீழே கமெண்ட் பண்ணுறீங்க, அவங்க காதலர்கள் பிரிவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டீங்க. நான் என்ன சொல்கிறது, ஒரு சிலர் சரி அது என்னவென்று ஊருக்குள்ளே நடக்குதுன்னு என்ன சரி அதை விட்டுருவோம். காதலர்கள்னு சொன்னதுனால அடுத்து ஒன்று சொல்ல வந்தேன். சரி பரவாயில்ல, ஏன் போய் தேவையில்லாமல் வீண் வம்பு வேலைக்கு வாங்காட்டி. திருமணமான உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் எங்கே ஓடுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கும் இதே பதில் தான். ஆனால் ஒரு சிலர்னால அந்த உறவை பிரித்து கொண்டு சமுதாய கட்டுப்பாடுகளுக்காக, பிள்ளைகளுக்காக அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களால அதை விட்டு வெளியே வர முடியாது. அவர்களுக்கு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ணுறதுக்குல, அனுபவிச்சு தான் ஒன்றும் பண்ணுறதுக்கு. நான் என்ன பண்ணுறது, நான் எதை சொன்னாலும் இல்லைங்க அதுங்க, இல்லைங்க இதுங்க, இதனாலிங்க, அது எப்படிங்க, அப்போ அனுபவிச்சு தான் ஆகணும், ஒன்றும் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஒரு உறவு விட்டு போட்டு திருமணம் ஆகிடுச்சு, கணவனையோ மனைவியோ ஒரே முட்டை விட்டு கழிச்சிட்டு நான் போய் இன்னொரு உறவை நாடி போகிறேன் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்ல. அந்த ஒரு கேப் கொடுங்க அவங்களுக்கு கொஞ்ச நாள். சரிங்களா? அந்த ஒரு கேப் கொடுங்க. கேப் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களாம் மாறி வராங்களான்னு பாருங்கள். வரவே இல்லை, வீம்பு பிடிச்சிட்டே தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பின்ன என்ன பண்ணுறதுன்னு பின்ன பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்னு ஒன்று இருக்குது, சமுதாய கட்டுப்பாடு, குடும்பம் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு அதுக்கப்புறம் வந்துக்கலாம். இன்றைக்கி ஏதோ டிவோர்ஸுங்கிறது வந்து மெடல் குத்துற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படிலாம் பண்ணாதீங்க. அது சரியான ஒரு வாழ்க்கை இல்லை அது. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கைக்குள்ளே சேர்ந்துட்டோம், முடிஞ்ச அளவுக்கு வாழ்கிறதுக்கு பார்த்துடணும். அப்புறம் என்ன நமக்கு அனுபவம் இருக்குது இந்த உலகத்திற்குள்ளே வந்தது, இது எல்லாமே ஆன்ம முன்னேற்றத்திற்காக தான் நம்ம பார்த்துட்டோம். பிச்சுக்கிட்டு ஓடுறது அது அர்த்தமே இல்லை பாருங்களேன். அப்புறம் அங்கே ஒன்றுமே எனக்கு திருப்பியும் இதே மாதிரி ஒரு சூழல், இந்த சூழலை கையாள தெரியாமல் நம்ம நடந்துக்கிறோன்னா திருப்பியும் இதே மாதிரி ஒரு சூழலில் திரும்ப வந்துக்கிட்டே இருப்போம்.
ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணாத வரைக்கும் திரும்ப திரும்ப இதே நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பேட்டர்னை எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிறது சுமூகமாக பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன முன்னாடி சொல்லிட்டேன், அதையவே திரும்ப வளவலான்னு பேசுகிற வேண்டாங்கிறனால சொல்கிறேன். ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி அப்படிங்கிறத செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இன்னைக்கு உண்டான கேள்விகள், அதற்குண்டான பதில்கள். அப்படியே 45 நிமிஷம் ஆகிப்போச்சு. ஓகே, எனக்கு கேமராவில் சார்ஜ் தீர்ந்து வச்சு. ஆல்ரைட். ஸோ நம்மளுடைய இந்த ஆப் பற்றியும் சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள், கூடிய சீக்கிரம் நம்ம வகுப்பெல்லாம் ஆரம்பிக்கலாம். வேறு என்ன, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்தீர்கள். நான் அவங்க இடத்துல தண்டபாணி. நன்றி, வணக்கம்.